பார்க்கணும்னா பெரும்பாலான புத்தகங்கள் ஆங்கிலத்தில் இருக்கிறதா ஒரு பெரிய குறைபாடு. அதெல்லாம் கையில் எடுக்கலை, நிறைய அந்த விஷயத்த கையில் எடுக்கலை. இது இன்ஃபான்ட் ஸ்டேஜ்னுவாங்க நம்மளுடைய இது, அந்தளவு பொருளாதாரம் அதெல்லாம் நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்தனா சிவா நிறைய புத்தகங்களை எழுதியிருக்காங்க. வந்தனா சிவா நிறைய எழுதியிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியாது வயலன்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் ஒன்று எழுதியிருக்காங்க. கிரீன் ரெவல்யூஷன் ஐயாவுக்கு தெரியும், நம்ம அமையனையா. அப்புறம் ஸ்டோலன் ஹார்வெஸ்ட்னு ஒன்று எழுதியிருக்காங்க. ஸ்டோலன் ஹார்வெஸ்ட், திருடப்பட்ட அறுவடை. இங்கே நம்ம பயிரிடாத சில இதெல்லாம் கூட இருக்குங்க, யாருக்குமே தெரியாது. கீரை வகைகள் நீங்கள் பல கீரைகளை தான் சொல்லுவோம், மற்ற கீரைகள்லாம் நம்ம பெரியவங்க சமைச்சிருக்காங்க. 365 நாளைக்கு 365 கீரை சாப்பிடலாம். அதெல்லாம் ஒரு பன்னாட்டு கம்பெனிகள்லாம் எடுத்துப்பாங்க. ஸ்டோலன் ஹார்வெஸ்ட்னு ஒரு புத்தகம், ஆங்கில புத்தகம். அதுவும் வந்தனா சிவா தான் எழுதுனாங்க. நம்மளை மறைச்சுட்டு சில அறுவடைகள் பண்ணுவாங்க. இடன் ஹார்வெஸ்ட்னு பேர். மறைமுகமான அறுவடைகள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் ஆங்கில புத்தகங்கள். அதான் ஒரு பெரிய இது, அதை இது பண்ணலாம். அப்புறம் பக்குக்காவது வந்திருக்கு ஒன் ஸ்டார் ரெவல்யூஷன், ஒரு வைக்கோலின் புரட்சி இல்லைங்களா. அது ஒற்றை வைக்கோல் புரட்சின்னு வந்திருக்கு. அது மொழிபெயர்த்தல், ஆனால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அது இல்லைங்களா. ஒரு வைக்கோல் புரட்சி, ஒரு வைக்கோலை புரட்சி பண்ணுறது ஒற்றை வைக்கோல் புரட்சி என்று, ஒரு வைக்கோலின் புரட்சி, அதை படிக்கலாம். அப்புறம் ரோட் பேக் டு நேச்சர்னு ஒன்று இருக்குது, அதுவும் ஃபக்குக்கு, அது படிக்கலாம். நேச்சுரல் வே ஆஃப் ஃபார்மிங் தியரி அண்ட் ப்ராக்டிஸ்ன்னு இருக்கும். புத்தகத்தில் ஒன்று எழுதியிருப்பான், உங்கள் ஊரில் கலசப்பாட்டில் ஒன்று பயிரிடுறப்போ ஒரு அங்கே சூழ்நிலை மாறி இருக்கும். நீங்கள் அதையே பேச முடியாது இல்லையா, வேல்யூ வேறு டியூன் வேறு இல்லைங்களா. அதனால் நீங்கள் அந்த புத்தகம் நேச்சுரல் வே ஆஃப் ஃபார்மிங் தியரி அண்ட் ப்ராக்டிஸ். இவங்களுக்கு டாக்டர் தரம்பால், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 18th செஞ்சுரின்னு அருமையான இது, ஆல்டர்னேட்டிவ் ஹிஸ்ட்ரி. ஒரு யார் ஐஏஎஸ் கூட அந்த தேர்வு உள்ளது படிச்சிருக்க மாட்டார் இல்லைங்களா. அவர் கண்டது கிரீன் ரெவல்யூஷன் கொஸ்டினரி உட்காந்து டெய்லி பார்த்துருப்பார், எழுதியிருப்பார், டிக் பண்ணியிருப்பார், பாஸ் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு இருப்பார். போட்டி தேர்வு தான் இல்லைங்களா. அதில் ஒரு மாற்று வரலாறு அந்த சயின்ஸ் அண்ட் 18th செஞ்சுரி. இப்போது 18th செஞ்சுரி நீங்கள் பழசுக்கே போக வேண்டியதில்லை. அப்போவே பார்த்தீங்கன்னா உத்தரமூர் ஏரிக்கு 58 மூட்டை நெல் எடுத்துருக்கான். உத்தரமூர் ஏரிக்கு 58 மூட்டை ஆவணங்கள், இதெல்லாம் பெர்னாட் ரிப்போர்ட். அதில் தான் அவர் தான் அதில் அதிகமாக கொண்டுட்டு வந்தவர், டாக்டர் தரம்பால். அதெல்லாம் ஆங்கில புத்தகங்கள் இருக்குது. டாக்டர் தரம்பால் பேர் தமிழில் வந்துட்டு இருக்கு. இப்போ குன்னத்தூரை பற்றி வந்திருக்கு. குன்னத்தூர், சென்னை பரல குன்றத்தூருடைய இது வந்துருக்கு. 2200 கிராமங்களையும் ஆவணப்படுத்தியிருக்கிறாங்க அந்த காலத்தில். நீங்கள் அதை படிக்கலாம். அப்புறம் ரீகெய்னிங் த ஃப்ரீடம் சொன்னார் பாருங்கள், சும்மா அந்த கம்பெனியெல்லாம் எதிர்த்துலாம் இருக்க முடியாது. ரீகெய்னிங் த ஃப்ரீடம் நீங்கள் தான் மறுபடியும் கையில் எடுக்க முடியும். அதுவும் டாக்டர் தரம்பால் எழுதுனது. நீங்கள் இப்போ ஒரு ராபர்ட் கிளைவ் அன்றைக்கி வந்தான் இல்லைங்களா, இப்போ பல ராபர்ட் கிளைவ் இருக்கிறான் இல்லைங்களா. அதுதான் பல உலக வங்கி, ஏடிபி, ஆசிய வளர்ச்சி வங்கி, பல கம்பெனிகள், இவங்களெல்லாம் போராடுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் தான் அந்த முடிவு எடுக்கணும். அதுதான் ரீகெய்னிங் த ஃப்ரீடம். நீங்கள் வயலன்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் போல் வயலன்ஸ் ஆஃப் ஃப்ரீடத்துக்கு போக முடியாது. ரீகெய்னிங் த ஃப்ரீடம் அதெல்லாம் நம்ம கையிலேயே இருக்குது. அதுவும் டாக்டர் தரம்பால் எழுதுங்க, அதையும் நீங்கள் படிக்கலாம். நிறைய கிடைக்கிது, மலிவான விலையிலெல்லாம் வந்துடுது. இப்போது எசென்சியல் ஆஃப் தரம்பால்னு இப்போ சின்னதாக வெளியிட்டிருக்காங்க, அதை மொத்தம் அதை படிக்கலாம். நீங்கள் கல்வியை பற்றி படிக்கணுன்னா பியூட்டிஃபுல் ட்ரீன்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையான புத்தகம், படிக்க வேண்டிய புத்தகம். நம்ம இதெல்லாம் நீரை பற்றி படிக்கணும்னா டையிங் விஸ்டம்னு ஒன்று இருக்குங்க. அது ஒரு நல்ல டாக்டர் அனில் அகர்வால் எழுதுனது. அவங்க அந்த குரூப் சென்டர் ஃபார் சயின்ஸ் என்வரன்மெண்ட் ஒரு குரூப்பு. இறந்து விட்ட அறிவு இல்லைங்களா, இறந்து விட்ட அறிவு, டையிங் ஃப்ரீடம், டையிங் விஸ்டம்னா அறிவு.
நாலேஜ் வேறு அறிவு வேறு இல்லைங்களா? அனுபவத்தில் வர்றது தான் விஸ்டம். அது ஒன்றும் சும்மா எழுத படிக்கூட தெரியாது, நல்ல அறிவு இருக்கும். அது அறிவுன்னு சொல்ல முடியாது, விஸ்டம். அது ஞானம். டையிங் வித் ஞானம். ஞானம் வந்து ஞானம் எல்லைப்பன் ஞானோதயம். அப்போ இன்னொரு புத்தகம் இவங்க தான், சென்டர் ஃபார் சயின்ஸ் என்வரன்மெண்ட். டவுன் டு எர்த்தினுடைய புத்தகம் மேக்கிங் வாட்டர் எவரிபடி பிஸ்னஸ் அப்படின்னு. மேக்கிங் வாட்டர் எவரிபடி பிஸ்னஸ், தண்ணி எல்லாரும் வியாபாரம். அதுவும் அவங்க தான் எழுது. அந்த ஒவ்வொரு புத்தகமும் யாருக்குரிய அப்போ மலிவு விலை, இப்போ ஒரு 500-600 ரூபாய் மேலேயே இருக்கும், வாங்கி படிக்கலாம். அதர் இந்தியா ப்ரெஸ்ஸில் இருக்கும். சிலது நெட்டில் கிடைக்கும், சிலது நெட்டில் ஆக்கிட்டாங்க. பார்க்கலாம். நீங்கள் நெட்டில் ஆக்கிட்டாங்க. ஆர்டர் காட்டன் புக்கே ஃப்ரீயாக கிடைக்கும். ஆர்டர் காட்டன் இதில் என்னென்னா, இந்த டையிங் விஸ்டமில் மழை எவ்வளோ மழை பெய்யுது இல்லைங்களா? இப்போது அதிகமான மழை, இந்தியாவிலே அதிகமாக மழை பெய்கிற இடம் எதுங்க? சிறப்புஞ்சு. உலகத்தில் அதிகமான மழை பெய்யுறது இந்தியாவை ஒரு பக்கம் இருக்கட்டும், உலகத்திலே அதிகமான மழை பெய்யுது. ரொம்ப கம்மியான மழை பெய்கிற இடம் இந்தியாவில் எதுங்க? ராஜஸ்தானில், பிகானீரில், ஜெய்ஸ்லாமீர், இதெல்லாம். ஆனால் மக்கள் அங்கேயும் வாழ்ந்துட்டு இருக்கிறான், இங்கேயும் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அந்த காலத்தில் மொத்த மழையினுடைய மொத்த நாள் எவ்வளோ தெரியுங்களா? 100 நாள், 100 மணி நேரம் தான். எவ்வளோங்க? 100 மணி நேரம் தான். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இல்லைங்களா? 365 நாளைக்கு 8678 மணி நேரத்தில் 100 மணி நேரம் தான் மழை பெய்யும். இது அறிவியல் பூர்வமானது. 100 மணி நேரம் தான் மழை பெய்யும். இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்துலேயும் மயிலத்துலேயும் அதிகமாக மழை பெஞ்சிருந்தாங்க பாருங்க. ஒரே நாளில் பெய்கிறது வந்து 100 மணி நேரம்னா இன்னைக்கு கேட்பாங்க ஊரில், என்னையா மழை பெஞ்சதுன்னா, காலையிலேருந்து பிசுத்துக்குன்னு இருந்துட்டியா, ஒன்றும் பூமி கூட ஊரலன்னுவாங்க. அந்த ஃப்ரீக்குவன்சி 12 மணி நேரத்தில் ஒரு 10 மில்லிமீட்டர் கூட பெஞ்சிருக்க. 3 மணி நேரத்தில் 300 மில்லிமீட்டரும் 400 மில்லிமீட்டரும் பெய்யுது இல்லைங்களா? ஒட்டுமொத்தமாக கணக்கெடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 100 மணி நேரம் இந்தியாவில் எந்த இடத்துலையும் ஒன்றா தான் பெய்யும். எடுத்துக்கிற நேரம் தான் வித்தியாசம். இந்த வித்தியாசம் அந்த காலத்தில் தேதி மழை பெய்ஞ்சிட்டு ஷெடியூல்டு ரைடுன்னு பேர். ஆவணி 6ஆம் தேதி தேதி மழைன்னுவாங்க. இன்றைக்கி ஒரே நாளில் பெஞ்சிட்டு போகுது. அதுதான் பருவநிலை மாற்றங்கள். இதுதான் மேகம் வெடிக்கிறது போகிறதெல்லாம். இதுக்கு என்னென்னு நம்ம கையில் எடுக்க வேண்டிய விஷயங்க. அதால் அந்த புத்தகத்தை ரொம்ப அறிவார்ந்த புத்தகம் அது. ரெண்டாவது, அந்த புத்தகத்தில் சொல்லியாக சொன்னதுன்னு அது என்னன்றது படிப்பீங்க நீங்கள். இந்த புத்தகத்தில் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ராயல்சீமான்னு வாங்க பாருங்க. சித்தூர், குண்டூர், இது கர்னூல், ஓங்கூல் இதுக்கு வந்துடும் கோஸ்டலில். கர்னூல், கடப்பாலாம் வறட்சிக்கு இலக்காகும் பகுதின்னுவாங்க. ராயல்சீமா இல்லை, ராள்ளு சீமா. ராள்ளுன்னா கல்லுன்னு அர்த்தம். கல்லில் போய் சீமை, எப்படி சீமைன்னா வளமான இடம், சிவகங்கை சீமைன்னுவாங்க இல்லைங்களா? எல்லாம் நீரிணை அறிந்த சமூகம். வாட்டர் ஹைட்ரோலாஜிக்கல் விஸ்டம் ஆஃப் சொசைட்டி. நீங்கள் அந்த இதில் வரும், எல்லாம் படிங்க. ரொம்ப அருமையான புத்தகம். நன்றி.